சினிமாவில் ஹீரோவாகும் கேபிஒய் பாலா, கடவுள் போல உதவிய மாஸ்டர் ராகவா லாரன்ஸ், குவியும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். விஜய் டிவியில் காமெடி நிகழ்ச்சியில் கலக்கி வந்த கேபிஒய் பாலாவை அவரது ரசிகர்கள் வள்ளல் பாலா என புகழ்ந்து வருகின்றனர். பலருக்கு தேடி தேடி உதவி செய்யும் பாலா விரைவில் சினிமாவில் ஹீரோவாக களமிறங்க உள்ளார். இது குறித்து நெகிழ்ச்சியான வீடியோ ஒன்றை அவரது இணையதளத்தில் பகிர்ந்துள்ளார். விஜய் டிவியில் கலக்க போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் கேபிஒய் பாலா. இவர் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் டைமிங்கில் இவர் கொடுக்கும் கவுண்டர்களுக்கு அளவே இருக்காது. அதுவும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் வெட்டுக்கிளி என்று சொல்லும் போது சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன காமெடியில் வந்து கலக்கிய கேபிஒய் பாலாவிற்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. குக் வித் கோமாளிக்கு பிறகு விஜய் சேதுபதியின் புலிக்குட்டி பாண்டி, விமர்சகரான புலுசட்டை மாறனின் ஆன்டி இந்தியன், நாய் சேகர் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார். இவர் நடித்த திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் ஓரளவுக்குத்தான் இவரை பிரபலமாக்கியது. ஆனால் ஓடி ஓடி பலருக்கு இவர் செய்த உதவி இவரை வானளவிற்கு உயர்த்திவிட்டது என்றே சொல்லலாம். பெரிய நடிகர்களே உதவி செய்ய தயங்கும் போது சொற்ப சம்பளம் வாங்கும் இவர் ஏழை எளிய மக்களுக்கு தேடி தேடி உதவி செய்து வருகிறார். ஆம்புலன்ஸ் இல்லாத பல கிராமத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த கேபிஒய் பாலா ஆதரவற்ற சிறியவர்களை படிக்க வைப்பது மட்டுமல்லாமல் ஆதரவற்ற பெரியவர்களின் மருத்துவ செலவிற்கும் தன்னாலான உதவிகளை செய்து வருகிறார். அண்மையில் கூட இவர் கழிப்பறையின்றி தவித்த மாணவர்களுக்காக 15 லட்சம் ரூபாய் செலவில் மாஸ்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸுடன் இணைந்து கழிப்பறை கட்டி கொடுத்துள்ளார்கள். தற்போது இருவரும் சேர்ந்து பல உதவிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கேபிஒய் பாலா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் அண்மையில் ஜி தமிழில் நடைபெற்ற டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியின் ஃபைனலில் லாரன்ஸ் சாருடன் நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது லாரன்ஸ் சார் பாலாவை தான் ஹீரோவாக்க உள்ளதாகவும் இயக்குனர்கள் கதை இருந்தால் தன்னிடம் எடுத்து வாருங்கள் என்றார். மேலும் இவர் போன்றவர் ஹீரோவானால்தான் இவரால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்றார். அவரே ஒரு பெரிய ஹீரோ, அவர் என்னை ஒரு ஹீரோவாக்கி அழகு பார்க்க நினைக்கிறார் என்று நினைக்கும் போது எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பாலா கூறுகிறார். பலர் என்னிடம் கேட்பார்கள், நீ நிறைய பேருக்கு உதவி பண்ற, உனக்கு யார் உதவி பண்ணுவா என்று கேட்பார்கள். நான் அதற்கு கடவுள் என்று சொல்வேன். இன்னைக்கு எனக்கு கடவுள் மாதிரி உதவியது லாரன்ஸ் அண்ணன் தான். என் தகுதிக்கும் என் கனவுக்கும் மீறிய விஷயம் இதெல்லாம். நீங்கள் கொடுத்த நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் இந்த முயற்சியில் நான் இறங்குகிறேன். மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பாதம் தொட்ட நன்றிகள் என உருக்கமாக பேசியிருக்கிறார் பாலா. இதனையடுத்து மாஸ்டர் ராகவா லாரன்ஸை நேரில் சந்தித்து அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் கேபிஒய் பாலா. அந்த வீடியோவில் கேபிஒய் பாலாவை கட்டி அணைத்து ஹீரோ சார் என மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அறிமுகப்படுத்தும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. கேபிஒய் பாலா ஹீரோவாக உள்ளதை அறிந்த ரசிகர்களும் பிரபலங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சினிமாவில் ஹீரோவாக போகும் கேபிஒய் பாலா என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.